பார்க்கலாம். மாயுமி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா அவளோட ஹீரோ நியாண்டர் அவளை காப்பாத்திருக்கான். அதுக்கப்புறம் நியான் கான் 2 பேரும் கோவத்தோட நியாண்டரை கண்டுபிடிச்சே தீர்வேன்னு கிளம்பிட்டாங்க. ஆச்சனும் நியாந்தபியும் நியாண்டரை பத்தின உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அவங்க தெரிஞ்சுக்குவாங்களா? இனிமே நீ எப்பவுமே மரத்துல ஏறி விளையாடக்கூடாது, சரியா? ஓகே, தேங்க் யூ என்னோட சூப்பர் ஹீரோ. நான் போயிட்டு வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. இந்த நியாண்டர் பேட்ச் உங்களுக்கு தான் சூப்பரா இருக்கு. ஓ தேங்க்ஸ். நான் இன்னைக்கு நியாண்டரை நேரடியாவே சந்திச்சிட்டேன். என்ன நியாண்டர் காப்பாத்திருக்காரு. ஏய் இங்க பாரு நம்மளோட கம்யூனிகேட்டர். நல்ல காலம், இதுக்கு எதுவும் ஆகல. சரி வா, நம்ம போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அப்படின்னா இதை யார் திருடிட்டு போயிருப்பாங்க? சரி, கிடைச்சிருச்சுல, விடு. அண்ணா அண்ணா, அட நீ தூங்கிட்டு இருக்கியா? எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எழுந்துடா எழுந்துடு. நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நியாண்டர் காமென் வந்து என்ன காப்பாத்தினாரு தெரியுமா? நான் சூப்பர் ஹீரோ நியாண்டரை சந்திச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, இந்த வாசனை கூட எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வாசனையா இருக்கே. நியாண்டர் காமென் கூட இதே ஷாம்பு போட்டுதான் குளிக்கிறா போல இருக்குன்னா. அண்ணா, நீங்களும் ஒரு தடவை நியாண்டரை பார்த்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நியாண்டரை பார்த்துட்டு சூப்பர் ஹீரோ நியாண்டரை சந்திச்சிட்டேன். அட தாச்சி, நியாண்டா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? நியாக்கோ, நாங்க 2 பேரும் முகமுடி போட்டு சுத்துற நியாண்டரா தேடிட்டு இருக்கோம். நான் நியாண்டரோட ட்ரெஸ்ல ஒரு பேட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அது எங்க போனாலும் நமக்கு காட்டும். அப்புறம் இந்த டிவைஸ் நம்ம அவங்க எங்க இருக்காங்கன்னு கரெக்டா அடையாளம் காட்டிடும், தெரியுமா? நியாண்டர் யாருன்னு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நியாண்டர் எப்பவுமே நியாண்டர் தான். யாரு கேட்டாலும் வந்து அவன் உதவி பண்ணுவா. அது மட்டும் போதாதா நண்பர்களே, இந்த முயற்சியை கைவிட்டுடுங்க. அட, அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். அட, இது நியாகோ வீடாச்சே. அப்படின்னா நியாண்டர் நியாகோட வீட்டுல தான் தங்கி இருக்கானா? மீகோ, இப்ப உங்க வீட்ல யார் யார் இருக்காங்கன்னு தெளிவா சொல்லு. கொஞ்சம் வழிய விடு மீகோ. வாங்க. என்னால இது நம்பவே முடியல. என்னாச்சு, இங்க வந்திருக்கீங்க? அப்ப நியாகோ தான் முகமுடி போட்டு பறந்து வர நியாண்டரா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அடே, இப்ப வேற எங்கேயோ சிக்னல் காட்டுதே. அதோ அங்கதான். எனக்கு அப்பவே தெரியும், முகமூடி போட்டு பறந்துட்டு வர நியாண்டர் நிச்சயமா நீயா இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காட்சி சரியான பைத்தியம். ஏதேதோ டிவைஸ் எடுத்துட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கான். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆமா, நீ சரியா சொன்ன. ஏய், எங்க எங்க காட்டுது? சரியா சொல்லுப்பா. அநேகமா அந்த பக்கம் தான் போல இருக்கு. ஆமாமா, இதெல்லாம் சரியாதான் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, சரியான வாய்ப்பு ஒரு வாட்டி தான் கிடைக்குமா, அதுல நாம ஜெயிச்சு காட்டணும். நிச்சயமா இந்த தடவை நாம தோக்கவே மாட்டோம். நியான் சார், பயப்படாத. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நியாண்டருக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றது பிடிக்கும்ல. இன்னைக்கு அவன் முகத்தை கிழிச்சு அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். நீங்க உங்க வாயால உதவி கேக்குறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஆமாமா, என்னது? நான் போய் அவங்ககிட்ட உதவி கேட்பேன்னு எப்படி நீ சொன்ன? வேற யாராவது கத்தலாம், நான் உதவி கேட்டு கத்த மாட்டேன். அப்ப யாரு கத்துவாங்க சார்? மூளைய கொஞ்சம் யூஸ் பண்ணு. நான் வித்தியாசமான ஐடியாவை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப என் மண்டைக்குள்ள புது புது ஐடியா வந்துகிட்டு இருக்கு. பிரமாதமான ஐடியா வந்திருக்கு. உண்மையிலே நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். அப்படி சொல்லு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அவனை நெருங்கிடுவோம் தோணுது. எவ்வளவு நேரம் ஃபாலோ பண்றான் ஆனா நியாண்டர் மட்டும் கண்ணை மாட்ட மாட்டேங்கிறான். அதான் அவன் அங்கதான் இருக்கான். சரியா இருக்கு. யாராவது இந்த பள்ளத்துல விழுந்து உதவி கேட்டு கத்துனாங்கன்னா நியாண்டர் சரியான நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவான். அப்படி வந்தான்னா அவனை நான் இந்த இடத்துலயே மடக்கி புடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவேன். நியாண்டர் வந்த உடனே இந்த கயிறை நான் அப்படியே விட்டுருவேன். அப்புறம் இது நேரா அவன் தலை மேலதான் விழும். அதுக்கப்புறம் இந்த சிவப்பு கயிறை இழுத்து பிடிச்சு கட்டிட்டேன்னா அவன் நம்ம கையில சிக்கிட்டான்னு அர்த்தம். அவன் கண்டிப்பா இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்கான். ஆச்சி, உன்னோட முகமூடி போட்ட நியாண்டர் எங்க தான் இருக்கான்? அவன் ஏன் இன்னும் வரவே இல்ல? இந்த நியாண்டர் எங்கதான் போயிட்டான்? என்ன சொன்ன? நியாண்டரா? என்ன வேலை பண்ணிட்ட நீ? எதுக்காக கயிறை விட்ட? சாரி சார், நான் மறந்துட்டேன். ஆஹா, இப்ப எதை போட்டு இழுக்கிற? என்னோட எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும் போல இருக்கு. சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். என்ன காரியம் பண்ணிட்ட நீ? என்னால இப்ப தாங்க முடியல. சீக்கிரம் இறக்கு. நியான்? அப்ப நீதான் நியாண்டரா? ஹலோ நண்பர்களே, எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் தான் மைக்கே டிவில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக லைவா ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஓகே சார், இவர் தான் நியாண்டர். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை பத்தி சொல்லுங்க. மை கேட் காமிக் சேனல் இருந்துதான். நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் நியாண்டரோட ட்ரெஸ்ல ஒரு சிக்னல் காட்டுற பேட்ச மாட்டினேன். நான் அவனோட ரொம்ப பெரிய ஃபேன். இத பாத்தீங்களா? என் கம்யூனிகேட்டர் இன்னும் சிக்னல் காட்டிட்டே தான் இருக்கு. பிரமாதம் பசங்களா, நீங்க உண்மையில சூப்பரா பண்ணிட்டீங்க. இப்ப நமக்கு நியாண்டர் கமெண்ட் யாரும் தெரிஞ்சிருச்சு. அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். சோ நீங்க தான் முகமூடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற நியாண்டர் இல்லையா? இல்ல, நான் நியாண்டர் இல்ல, நான் நியான். ஆனா அந்த பசங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க தான் நியாண்டர்னு சத்தியம் பண்றாங்களே. இப்ப என்ன சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, நான் நியாண்டர் இல்ல. நான் ஒரிஜினல் ஹீரோ. என்னோட பேரு நியான். அப்புறம் அந்த நான் நியாண்டரை விட பெரிய பலசாலி. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல சார்? போச்சுடா. சும்மா கேளுங்க, நான் நியாண்டர் இல்ல, நான் நியாண்டர். ஓ, எனக்கு நீச்சல் தெரியாது. யாராவது என்ன காப்பாத்துங்க. வேண்டாம் சார், காப்பாத்துங்கன்னு சொல்லாதீங்க. நியாண்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஏய், அது அங்க பாரு, முகமூடி போட்ட நியாண்டர். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. பாருங்க பாருங்க பாருங்க, அவர் தான் உண்மையான நியாண்டர். அப்ப இது டுபாகூர் நியாண்டர். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தண்ணியில விழுந்துட்டா முதல்ல பயப்படக்கூடாது. அப்படி பயந்துட்டா அதுவே நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். பயத்திலே மூழ்கிடுவோம். எனக்கு என்னமோ சிக்னல் குடுக்கற பேட்ச் தண்ணியில விழுந்துருச்சுன்னு தோணுது. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆச்சே, மறுபடியும் நீங்க தோத்துட்டீங்களா? ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நியாண்டர் மறுபடியும் ஒரு மாபெரும் சாகசத்தை செஞ்சிருக்காரு. இந்த தடவை நியாண்டர் டூப்ளிகேட் நியாண்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவனை காப்பாத்தி இருக்காரு. ஏகப்பட்ட பேர் அவருக்கு ஃபேன்ஸா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் எப்படி அந்த நியாண்டர் கிட்ட உதவி கேட்டேன்னு புரியலையே. எனக்கு மட்டும் இல்லை. ஓ சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க குளர்ல நடுங்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்து ஒருத்தன் டூப்ளிகேட் நியாண்டர்னு சொல்றான். நான் நியாண்டர்னு எப்ப சொன்னேன்? நான் அவனை சும்மா விட போறது இல்ல. இந்த ப்ரோகிராம்ல எல்லாமே தப்பு தப்பா தான் சார் சொல்றாங்க. அதனால தான் நீங்க டிவி எதுவும் பார்க்காதீங்க. போங்க போங்க, சீக்கிரம் ஆச்சே, போங்க. ஆச்சே. எவ்வளவு விசித்திரமான விஷயம் இல்ல? நான் அந்த பேட்ச நியாண்டரோட ட்ரெஸ்ல தான் மாட்டி விட்டேன். அப்ப அந்த கம்யூனிகேட்டர் எதுக்காக நியான காமிச்சது? அதுதான் எனக்கும் தெரியல. இது யாருக்குமே புரியாத புதிரா இருக்கும் போல இருக்கே. நிஜமாவே உனக்கு தோணுதா? அதாவது நீ கண்டுபிடிச்ச டிவைஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுதா உனக்கு? நீ என்னதான் சொல்ல வர நியாக்கோ? என்ன குறைவா எடை போடாத. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்ததுல என் தியரி என்ன சொல்லுதுன்னா, நியாண்டர் வர்ற சமயத்துல அங்க யாரு இல்லையோ அவங்கதான் நியாண்டர். சரிதானே? அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர? அதாவது இல்ல 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 இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். இந்த தூங்க மூச்சு நியாண்டர் இருக்க வாய்ப்பே இல்ல. ஹீரோ எப்பவுமே ஹீரோ தான்.
ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா இருக்காரு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் யாருக்குமே உண்மையான நியாண்டரை கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு மறுபடியும் நியாண்டர் கேட் டவுன்ல சாகசம் செய்ய போறார். யாராவது உதவின்னு கேட்டா உடனே வருவார். நாம மறுபடியும் சந்திக்கலாம் புது கதையோட. இப்ப நான் கிளம்புறேன். நியாண்டர் கமிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.